அதாவது உடம்புடைய இயக்கம்ன்றது ஒவ்வொரு நிமிஷமும் மாற்றத்திற்கு இல்லையா? அதாவது நம்ம உடம்புல சர்க்கரை அப்படிங்கிற ஒரு ஒரு அளவுகோல் காட்டுது இல்லையா? அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கிற இயக்கம் தான் வந்து சர்க்கரையாக காட்டுது. அதே மாதிரி தான் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் இதே மாதிரி தான் உடம்புல சர்க்கரையோடைய அளவு, அந்த ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாற்றம் ஏன் ஏற்படுதுன்னா எல்லா தாய்மார்களுக்கும் இல்லையே, சில தாய்மார்களுக்கு மட்டும் உடம்புல ஏற்படுதுன்னா அந்த தாய்மாருடைய அந்த கர்ப்பப்பையில் இருக்கிற குழந்தைக்கு தேவையான ஆற்றல் மாறுபாடு தான் இந்த டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரையோட உடம்புல நடக்கிற மாற்றங்கள். ஒரு சில தாய்மார்களுடைய இயக்கம் வந்து அது போதிய சர்க்கரை, அதாவது இப்போ இவங்க மெஷர் பண்ணுற ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 200 இல்லை 150 அந்த அளவுக்கான சர்க்கரையே அந்த குழந்தையுடைய வளர்ச்சிக்கும் அதோடைய செயல்பாடுகளுக்கும் சரியாக இருக்குது. ஆனால் ஒரு சில தாய்மார்களுக்கு அவங்களுடைய சிசு வளரத்துக்கான அந்த சிசு வளரத்துக்கு போதிய அதாவது நார்மலாக இருக்கிறத அளவுக்கு அதிகமான சர்க்கரை தேவைப்படுது. அதாவது குளுக்கோஸோடைய ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வேறு மாதிரி, அதாவது அளவாக கழிவுகள் நீக்கிறதோ ஏதோ ஒரு கழிவுகள் அந்த குழந்தையோடைய வளர்ச்சியை வந்து தடை ஏற்படுத்துகிற மாதிரியான கழிவுகள் உடலுக்குள்ளே தேங்கி இருக்கலாம். இல்லை ஒரு இயக்கம், அந்த குழந்தையோட உறுப்பு வளர்ச்சிக்கு ஒரு இயக்கம் அதிகப்படியான ஒரு ஆற்றல் தேவைப்படலாம். ஸோ எந்த மாதிரியான ஒரு விஷயமும் அந்த சிசுவோட வளர்ச்சிக்கும் பராமரிப்புக்கும் தேவையாக இருந்திருக்கலாம். அதற்காக தான் அந்த உடம்புல சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்குது. இதை நோயாக பார்க்கக்கூடாது. அது அந்த குழந்தையோட அந்த குழந்தை சிசு வெளியேறதுக்கப்புறம் அது திருப்பி வந்து முறைப்படுத்தப்படும். அந்த தாயோடைய உள்ளுறுப்புகள், அதாவது அந்த மர மூலகம், காற்று மூலகம், நீர் மூலகத்தில் வந்து ஆற்றல் தேவைப்படுறதுக்காக அந்த உடம்புல பக்கத்தில் நடக்கிற ஒரு ப்ராசஸ், அதான் வந்து சர்க்கரையோடைய அளவு ஏறுறதும் இறங்கும். இது சிசு வெளியே வந்ததுக்கப்புறமா இயல்புக்கு திரும்பும். ஆனால் இதை ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி தாய்மார்களுக்கு இன்சுலின் கொடுக்கறதும் போட சொல்கிறதும் சர்க்கரை மாத்திரை கொடுக்கறதுமான ஒரு தவறான ப்ராசஸ்னால குழந்தையுடைய வளர்ச்சி தடைப்படும். அந்த மருந்துகளுடைய தாக்கம் வந்து குழந்தையுடைய பல உறுப்புகளை கடுமையாக பாதிக்கும். இந்த மாதிரி ஜெஸ்டேஷ்னல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லி மருந்துகள் சாப்பிட்டோ, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டோ, இல்லை மருந்துகள் சாப்பிட்டு வந்த தாய்மார்களுடைய பிரசவ காலங்களும் சரி, இல்லை அந்த பிரசவத்துக்கு அப்புறம் வர குழந்தைகளும் சரி, கண்டிப்பாக நிறைய உடல் சார்ந்த பாதிப்புகளில் இருப்பாங்க. அந்த தாய்மார்களுக்கு பெரும்பாலும் நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகளே கிடையாது. அந்த குழந்தைகளும் பார்த்திங்கன்னா பலவிதமான உடல் தொந்தரவுகள் பிற்காலத்தில், அதாவது குழந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். அந்த மாத்திரையுடைய தாக்கம் வந்து அந்த குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுதான் வந்து ஜெஸ்டேஷன் டயபெட்டிஸ்க்கு பின்னாடி இருக்குது. இது ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன். இதை பற்றி பயப்படவே வேணாம். அந்த மாற்றம்ன்றது ஒரு சாதாரண விஷயம்தான். அது தன்னியல்பில் மாறிப்படும். இதுக்கப்புறமா தொடர்ந்து சில லேடிஸ்க்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்க்கு அப்புறமும் குழந்தை பெறுறதுக்கு அப்புறமும் கூட உடம்புல சர்க்கரை மாறுபாடு இருக்குது அப்படின்னா அந்த தாயுடைய உடம்புல வந்து அதிகப்படியான கழிவுகள் தேங்கியிருக்கு. உடம்பு அதை வெளியேற்றத்துக்கான ப்ராசஸை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்குது. அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு மாதிரியான எந்த எதிர்மறையான ஒரு உடம்புல எந்த எதிர்மறையான ஒரு விஷயமும் நடக்கணும். சரி, இன்னொரு விஷயம் என்ன, எதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த ஹார்லிக்ஸ், அதாவது பெண்களுடைய ஹார்லிக்ஸ் சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டை பற்றி எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ காம்ப்ளான் பீடியாஷோர்லாம் கூட குழந்தைகளுக்கான உணவு தான் சொல்கிறாங்க. இந்த ஹார்லிக்ஸ் கம்பெனிக்கான விளம்பரப்படுத்துகிறானே ஒரு விளம்பரம், அதாவது 3 வயது குழந்தைக்கு ஒரு ஹார்லிக்ஸாக அந்த சப்ளிமெண்ட்ரியை பூர்த்தி செய்கிறதுக்கு, 10 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு ஹார்லிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பெண்கள் கருவுற்று இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஹார்லிக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 40 வயசுக்கு மேலே ஒரு ஹார்லிக்ஸ், அப்புறம் வயது முதிர்ந்ததுக்கப்புறம் ஓல்டேஜ் ஹார்லிக்ஸ். இப்படி ஹார்லிக்ஸில் விதவிதமாக இருக்குது. அது எல்லாமே வெறும் குப்பை, அது வேறு விஷயம். அப்போது இது எல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னா விளம்பரப்படுத்துறதுக்காகவும் சந்தைப்படுத்துறதுக்காகவும் பணம் சம்பாதிக்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் இந்த ஹார்லிக்ஸ்க்கு பின்னாடி இருக்குது. இந்த ஹார்லிக்ஸ்லாம் சாப்பிட்றதுனால எந்த விதமான ஊட்டச்சத்து போஷாக்கும் அந்த உடலுக்கு கிடைக்காது. உடலில் கூடுதலான கழிவுகளை தேக்கிறதும், உடலை அந்த சாப்பிட்ற அந்த மாவை, அந்த கெமிக்கலை வந்து வெளியேற்றுறதுல இன்னும் கூடுதலான ஆற்றலை தான் விரயமாகுது. இதான் உண்மை. சரி, இந்த ஹார்லிக்ஸ் எல்லாம் சாப்பிடாம நம்மளுடைய குழந்தைகள் வரல, இதெல்லாம் சாப்பிடாம எங்கள் அக்குயிரஸோட குழந்தைகளும் நாங்களும் இன்னும் என்னுடைய வயசு 40 கிராஸ் பண்ணிடுச்சு. எங்களோட அக்குயிரஸோட குழந்தைகள் இந்த மாதிரியான 3 வயசு ஹார்லிக்ஸோ 10 வயசு ஹார்லிக்ஸோ எந்த சப்ளிமெண்ட்ஸோ எடுத்துக்கிறது இல்லை.
அதே மாதிரி ஓல்டேஜ் ஹார்லிக்ஸும் எங்களுடைய அக்குயிலர்ஸ் யாரும் எடுக்கிறதில்ல, ஹார்லிக்ஸே எடுக்கிறதில்ல. ஆனாலும் எங்களுடைய எலும்புகள் பொலபொலன்னு கொட்டுறதும் இல்லை. 40 வயசுக்கு மேலே எங்களுக்கு இடுப்பு வலியும் வரல, எங்கள் கை கால் ஓஞ்சி போகிறதும் பலகீனமாகவும் ஆகலை. எங்கள் குழந்தைகளும் சற்று பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு கண்ணாடி போடுறதும் இல்லை, ஞாபக மறதியும் இல்லை, மந்தத்தன்மையோடையும் இல்லை. எல்லா விதமான விளையாட்டு கேம்ஸ்லேருந்து நிறைய விஷயங்களில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இன்றைக்கும் நல்லா ஆரோக்கியமாக செயல்பட்டுட்டு தான் இருக்கோம். நாங்கள் ஹார்லிக்ஸும் எடுக்கிறதில்ல, பீடியாஷூரும் கொடுக்கறதில்ல, காம்ப்ளானும் கொடுக்கறதில்ல. எங்களுடைய அம்மா அப்பாக்கள், அதாவது எங்கள் அக்குயிலர்ஸோடைய அதாவது அக்குயிலர்ஸ்லேயே ஏஜ்டு பீப்புள் இருக்காங்க, அவங்களும் சரி, எங்களுடைய பெற்றோர்களுக்கும் நாங்கள் இந்த மாதிரியான எந்த சப்ளிமெண்ட்டும் கொடுக்கறதில்ல. அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு அவங்களுடைய முதுமை காலங்களை கழிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்போது இதுக்கு பின்னாடி நடக்கிற தில்லுமுள்ளு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வியாபார நோக்கம் மட்டும்தான். பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை ஏமாத்துறாங்க. இதுக்கு பின்னாடி டாக்டர் கோட் போட்டு இருக்கிறதும், மருத்துவர்களுடைய பரிந்துரைக்கிறதும், மெடிக்கல் கவுன்சிலை அவங்களுடைய இந்த வியாபாரத்துக்கு மெடிக்கல் கவுன்சிலையும் பேரையும் பயன்படுத்துகிறதும், இதை வாயை மூடிக்கிட்டு மெடிக்கல் கவுன்சில் அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறதும். ஏன்னா இங்கேருந்து அங்கேயும் கமிஷன் போகுது, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு இன்னும் ரொட்டேஷன் ஆகிட்டு தான் இருக்குது. அதனால் மெடிக்கல் கவுன்சில் அமைதியாக இருக்குது. அரசாங்கமும் இதை பார்த்துட்டு சும்மா தான் இருக்குது. ஆனால் கேட்டால் எல்லாருமே மக்களுடைய நலனுக்காக பாடுபடுறோன்னு சொல்லி வெற்று தம்பட்டாக அடிச்சு இப்படியான சூழ்நிலைகளில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படியான சுற்றி இருக்கிற ஏமாற்று நபர்களும் மொல்லமாரி பசங்களும் தில்லுமுள்ளு பண்ணுறவங்களும் சதித்திட்டம் தீட்டி வணிகமயமாக்குற இந்த உலகத்தில் தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை கையில் பிடிச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவங்க கிட்டேருந்தெல்லாம் நம்ம ஏமாறாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை. உங்கள் உடம்பை நம்புங்க. உங்கள் உடல் ஒரு பொழுதும் தவறு செய்யாது. நம்ம உடம்புல நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதுக்கு தான். நம்ம உடம்பு நமக்கு தேவையான சத்துக்களை பசி வழியாக கேட்டு வாங்கிக்கும். அப்படிங்கிற இடத்துக்கு வாங்க வந்தீங்கன்னா இந்த மாதிரியான எந்த ஏமாற்றத்திற்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க. நம்ம ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்களா? தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பற்றி பார்ப்போம். அடுத்தடுத்த காணொலிகளில் தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வாரம் நான் கேப் கொடுத்துருக்கேன். நான் நாடி பரிசோதனையை முழுமையாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் பார்த்தறிதல், கேட்டறிதல் பற்றி நம்ம பார்ப்போம். நன்றி.